மதுவும் சுருட்டும் கடவுளின் அருளில் என்ன நடக்கும்? தென்தமிழக கிராமங்களில் பல சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்கள் உண்டு. அவற்றுள் மாடசாமி வழிபாடு தனித்துவம் வாய்ந்தது. இங்கு பொதுவாக ஆலயங்களில் காணாத சில விசித்திரமான படைப்புகள் உண்டு. மதுவும் சுருட்டும் ஏன் இந்த தெய்வங்களுக்கு படைக்கப்படுகின்றன என்பது பலருக்கு ஒரு மர்மமான கேள்வி. சாத்வீகமான தெய்வ வழிபாட்டிற்கு மாறாக மாடசாமி போன்ற காவல் தெய்வங்கள் மக்களின் குறைகளை தீர்க்கும் உக்கிரமான தளபதிகள். அவர்கள் கிராமங்களை காக்கும் போர் வீரர்கள். மக்களின் ஆபத்துகளில் துணை நின்று அநியாயங்களை தகர்த்தெறியும் வல்லமை படைத்தவர்கள். இந்த தெய்வங்களுக்கு மதுவும் சுருட்டும் படையல் என்பது ஒரு போர் வீரனுக்கு செய்யும் கௌரவம். போரில் வெற்றி பெற்ற தளபதிக்கு வழங்கப்படும் மரியாதையாகவே இவை கருதப்படுகின்றன. மக்களின் மணக்கு முரல்கள், ஆபத்துகள் அனைத்தையும் நீக்கும் சக்திக்கு நன்றி செலுத்தும் விதமாகவே இந்த படைப்புகள். ஆகம விதிகளை தாண்டி இந்த வழிபாடு மக்களின் ஆழமான உணர்ச்சிகரமான நம்பிக்கையை சார்ந்தது. இது வெறுமனே ஒரு சடங்கு அல்ல, மாறாக தங்கள் வாழ்வின் காவலரான தெய்வத்திடம் மக்கள் கொள்ளும் நேசத்தின் வெளிப்பாடு. மாடசாமியின் சக்தி இந்த நம்பிக்கையிலேயே நிலை பெற்றிருக்கிறது. நம்பிக்கையின் ஆழத்தில் மாடசாமியின் சக்தி உங்களுக்கு என்ன புதிர்களை வழங்கும் என்பதை காணுங்கள்.